இன்னைக்கு வந்து நம்ம கட்லெட் பண்ண போறோம். வெஜிடபிள் கட்லெட்டு, பன்னீர் கட்லெட்டு எப்படி பண்ணலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கிட்டு அதில் மேஷ் பண்ண பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு போட்டுறணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன இப்போ எடுத்துருக்கேன்னா கேரட், பீட்ரூட், பட்டாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர். இன்றைக்கி பன்னீர் போடலான்ட்டு பன்னீர் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஆலு உருளைக்கிழங்கு வந்து இப்படி மேஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் பட்டாணி, அப்புறம் கேரட், அப்புறம் பீட்ரூட் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் பீட்ரூட் போடுறேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான மசாலா என்னென்னட்டு எடுத்து வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள், ஜீரக பவுடர், சாட் மசாலா 5 வகை எடுத்து வச்சுருக்கேன். இதை வாங்க இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட் கிரம்மை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை பைண்டிங்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிட்டு இதை சின்ன சின்னதாக பால் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் போட்டாச்சு. இப்போ வந்து கட்லெட்டும் நான் தட்டி இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த இது இருக்குல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, இதில் டிக் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இது எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு. ஒன்று மட்டும் அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். நானே வீடியோ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கட்லெட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து தட்டில் வச்சு சர்வ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லெட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள் செஞ்சுருக்கிறேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். சூப்பராக உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.